சீசன் 9 ஓரளவுக்கு பரவாயில்லாம போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்லல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரியா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து 3 பேர் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் போறாங்க? அதுவுமே பிக் பாஸ் வீட்லேருந்து வந்த கண்டஸ்டன்ட் தான். ஸோ திரும்பவுமே வந்து ரீஎன்ட்ரி குடுக்க போறாங்க வைல்ட் கார்டா. அவங்க யாரு? யார் யார் போறாங்க? பேர் என்ன? அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிக் பாஸ் சீசன் 9 எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தப்போ, கண்டஸ்டன்ட்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீசன் வந்து ரொம்ப மொக்கையா போகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அ சில பேர வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஆதிரை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ எஃப்ஜே, வியானா 2 பேரும் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க டான்ஸ் ஆடுனா அவங்கள க்ளோஸ் வைக்கிறது. அதே மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுனா இவங்கள க்ளோஸ் வைக்கிறது. 2 பேருக்குள்ள பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பல வேலைகள் வந்து 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேரையுமே ரொம்ப க்ளோஸ் வைக்கிறாங்க. அத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆதிரை வந்து இப்போ உள்ள இருந்துட்டு திருப்பி வெளியில வந்திருக்காங்க இல்லையா? நெறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு கன்டென்ட் குடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆதிரை போனா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து போயிட்டு சண்டை போடுவாங்களா? எஃப்ஜே கூட. அப்படி இல்லைனா போயிட்டு அவங்க கேம் நல்லா விளையாடுவாங்களா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேம் தான் அவங்க சூப்பரா வந்து விளையாட போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிரவீன்ராஜ். ஸோ செகண்ட் கண்டஸ்டன்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறது. பிரவீன்ராஜ் வந்து அநியாயமா வெளியில அனுப்பிட்டீங்கப்பா. அவர் சூப்பரான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. டாஸ்க்லாம் ரொம்பவே சூப்பரா விளையாடுவாரு. அவர போய் ஏன்ப்பா அனுப்புனீங்க? அப்படின்ற மாதிரி. ரம்யா தான்ப்பா வெளியில போக வேண்டியது. அவர போய் அனுப்பி வச்சிருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து பிரவீன்ராஜ் உள்ள போனார் அப்படின்னா, ரொம்பவே மாஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல வந்து சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னா பிரவீன்ராஜ் அவர வந்து சொல்லலாம். பட் அவர் வந்து இந்த ஒரு சீசன்ல இருந்து வெளியில வந்தது வந்து நெறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ இப்போ இவர் போனார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் எஃபோர்ட் போட்டு ரொம்பவே நல்லா விளையாடுவாரு கேம். அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம தர்பூஸ் தான். ஸோ தர்பீஸ் வந்து நம்ம போயிட்டு வருவாரா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஸோ நெறைய பேருக்கு வேணாம்ப்பா திரும்ப வீட்டுக்குள்ள வாட்டர்மெலன விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் போறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனா கன்ஃபர்ம் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆதிரி அண்ட் பிரவீன்ராஜ் 2 பேரும் போறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் எப்படி போகுது? இந்த பிக் பாஸ்ல யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பாரு விளையாடுறத பத்தி யாரெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வைல்ட் கார்ட் என்ட்ரியா இவங்க 2 பேரும் போறது யாரோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.